ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மூஞ்ச வேற நேராக காமிக்க போகிறோம். பார்க்குறவங்க என்ன கமெண்ட் வேணாலும் போட்டு தொலைங்க. கமெண்ட்டும் போட மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. ஏதாவது போட்டால் தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதிகமாக வீடியோ வேறு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பார்ப்போம். ஏன்னா இது மட்டும் எனக்கு வாழ்க்கை இல்லை. என்னோடய குடும்பத்தை பார்க்கணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், சொந்தக்காரவங்களை பார்க்கணும், நல்லது கெட்டதை பார்க்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் இருக்குது எனக்கும். பார்க்குறவங்களுக்கும் இருக்கும். இருந்தாலும் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக சொல்லிக்கிறது. ஜன்னல் ஓரம் ஒரு பூந்தோட்டமே, பூந்தோட்டம் எனக்கு இன்னைக்கு என்னைக்கும் இல்லையே. ஆடி பெருக்கில் எல்லா துன்பத்தையும் விட்டுட்டு, எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு நல்லதை தேடு, நல்லதை நினை அப்படின்னு சொல்லி பெரிய சித்தர்கள் மாதிரி யோகி மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு மண்டையில் ஏறாதுன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் கொஞ்சமாவது திருந்துங்க, உங்களுக்காக வாழுங்க, உங்கள் புள்ள குட்டிகளுக்காக வாங்க, பெற்றவங்களுக்காக ஒரு துணி எடுத்து கொடுங்க, ஒரு சட்டை எடுத்து கொடுங்க, காலுக்கு செருப்பாவது வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா, ரொம்ப நாள் ஆகியிருக்கும் இந்த பிராய்லர் கோழி கண்டது சில்லி கண்ட கருமம்லாம் வாங்கி கொடுக்காம ஒரு கோழி வாங்குங்க, 500 வரும். பக்கத்தில் ஏதாவது மீனுக்குன்னு போட்டாங்கன்னா ஒரு 300, ஒரு கிலோவுக்கு 300, 400 வச்சு விற்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. நம்ம வீட்டில் நாளைக்கு பன்றி கறி போடுவாங்க பக்கத்துலேயே. அது ஒரு கேஜி சொல்லியிருக்கோம், 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வாங்கி நல்லபடியாக குழம்பு வச்சு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற நாள் வேலைக்கு கிளம்பிடுவோம். தினமும் கடினமான வேலை தான். ஆனால் இருந்தாலும் ஒரு ஜான் வயிறாக இருந்தாலும் அதுக்கு ஆதாயம் போட்டால் தானே நம்மளால் உயிர் வாழ முடியும். அதுக்கு என்ன செய்யணும், திருட்டுத்தனமும் பண்ணக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது, பித்தலாட்டமும் பண்ணக்கூடாது. ஆனால் நிம்மதியாக வாழணும்னா கொஞ்சமாக கஷ்டப்பட்டால் தான் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடக்கும், நல்லபடியாக சாப்பிட முடியும், நிம்மதியாக தூங்கவும் முடியும். ஏமாற்றிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு எத்தனை நாள் நடிக்க போகிறோம். நமக்கு உண்டான பலன் நமக்கு தான் தெரியும்.